ஹாய் ஆல், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லீஃப் டைப்ல வந்து ஆல்ரெடி பார்ட் 1 பார்த்துருக்கோம். இது வந்து பார்ட் 2. ஓகேவா? ஸோ பார்ட் 2ல வந்து நம்ம லீஃப் பார்ட் 1ல வந்து 2 டைப் வந்து பார்த்துருக்கோம். இப்போ நம்ம தேர்ட் டைப் தான் வந்து பார்க்க போறோம். ஓகேவா? அதுல செகண்ட் டைப் வந்து பட்டன் ஹோல் வந்து பார்த்துருப்போம். அது வந்து எப்படின்னா பட்டன் ஹோல் வந்து செகண்ட் டைப் ஆகும். தேர்ட்லையும் பட்டன் ஹோல் தான் பார்க்க போறோம். அதாவது அது வந்து சிங்கிள் சைடு வந்து ஃபில் பண்ணியிருப்போம். அதாவது டபுள் சைடா ஃபில் பண்ணியிருப்போம். சாரி, அது வந்து டபுள் சைடா ஃபில் பண்ணியிருப்போம். இது எப்படி ஃபில் பண்ணியிருப்போம் அப்படின்னா லாஸ்ட் பார்ட்ல இந்த பக்கம், அதாவது சென்டர்ல எடுத்து இந்த பக்கம் ரெண்டு சைடுமே நம்ம ஃபில் பண்ற மாதிரி பார்த்துருப்போம். பட் இதுல வந்து எப்படின்னா இது வந்து அதுல ஏ, இது பி. அதுல வந்து எப்படி இதுல வந்து இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த மாதிரி சென்டர் எடுத்து இந்த சைடை ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணிக்கணும். தென் நெக்ஸ்ட் இந்த சைடை ஃபில் பண்ணணும். இப்போ இந்த டைப் தான் வந்து பார்க்க போறோம் பட்டன் ஹோல்ஸ்ல. ஓகேவா? நம்ம எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி லீஃப் ட்ரா பண்ணிக்கோங்க. எப்பயும் போல ஒரு லீஃபை வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. பார்ட்டிஷன் வந்து பிரிச்சுக்கோங்க. இப்ப பார்ட்டிஷன் வந்து பிரிச்சாச்சு. ட்ரா பண்ணிட்டு பார்ட்டிஷன் வந்து பிரிச்சாச்சு. எப்பயும் போல த்ரெட்டை வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், செயின் ஸ்டிச் அவுட்லைன் வந்து போட்டுக்கோங்க. எந்த ஒரு இது நீங்க ஸ்டார்ட் பண்றதா இருந்தாலும் அவுட்லைன் வந்து ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க. இது அவுட்லைன் போடாமலையும் போடலாம். பட் பிகினர்ஸ்க்கு வந்து அவுட்லைன் போட்டுட்டு போட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் அவுட்லைன் வந்து போட்டுக்கிறேன். இந்த மாதிரி அவுட்லைன் போட்டுக்கோங்க. அதை வந்து கம்ப்ளீட் பண்ண போறேன். லாக் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி அவுட்லைன் வந்து போட்டாச்சு. இதுக்கப்புறம் சென்டர்ல நம்ம எப்பயும் போல சென்டர்ல எடுப்போம்ல, அந்த மாதிரி சென்டர்ல எடுத்துட்டு ட்ராக் பண்ணி கீழே ஒரு லாக் ஸ்டிச். நம்ம அங்கே எங்க டபுள் சைடு பார்த்தோம்ல, அது ஃபுல்லாமே இப்போ வந்து நம்ம சிங்கிள் சைடு பார்க்க போறோம். ஓகேவா? இந்த ஒரு லாக் ஸ்டிச் இந்த போர்ஷனை வந்து ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணோம். லாக் ஸ்டிச், அதாவது ஒரு லாங் செயின், ஒரு லாக் ஸ்டிச், ஒரு லாங் செயின், ஒரு லாக் ஸ்டிச், ஒரு லாங் செயின் போட்டு ஒரு லாக் ஸ்டிச். இந்த மாதிரி ஒரு செயின், ஒரு லாக் ஸ்டிச், செயின் போட்டு ஒரு லாக் ஸ்டிச். தெரியுதா? இந்த மாதிரி இங்க வந்து ஒரு செயின் போட்டுக்கோங்க. அதை கீழே ட்ராக் பண்ணிட்டு வந்து ஒரு லாக் ஸ்டிச். இங்க ஒரு செயின், அதை அப்படியே ட்ராக் பண்ணிட்டு வந்து ஒரு லாக் ஸ்டிச். இங்க ஒரு செயின், இங்க ஒரு லாக் ஸ்டிச். சப்போஸ் உங்களுக்கு அப்படி லாக் ஸ்டிச் போட்டும் ஒன்று மூவ் ஆச்சுன்னா இன்னொரு லாக் ஸ்டிச் வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம், தப்பு இல்லை. உங்களுக்கு அந்த செயின் மூவ் ஆகாம இருக்கிறதுக்கு இங்க ஒரு செயின், ஒரு லாக் ஸ்டிச், ஒரு செயின், இந்த ஒரு லாக் ஸ்டிச், லாக் ஸ்டிச். ஓகேவா? இந்த மாதிரி செயின் போட்டு லாக் ஸ்டிச், செயின் போட்டு ஒரு லாக் ஸ்டிச். பட்டன் ஹோல் ஃபில்லிங்கே தான். இந்த மாதிரி போன்ல லாஸ்ட் பார்ட்ல வந்து செகண்ட் டைப்ல வந்து டபுள் சைடு போட்டோம். இது வந்து சிங்கிள் சைடு போடணும். அது லாக் ஸ்டிச். இதை வந்து எந்த நாட் போட்டு லாக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்ப சிங்கிள் சைடு வந்து ஃபுல் ஆயிடுச்சு. இப்ப இந்த சைடு அதே மாதிரி
இங்க இருந்து எடுத்து ஒரு லாக் ஸ்டிச், இந்த சைடு எடுத்து கீழே கொண்டு வந்து ஒரு லாக் ஸ்டிச். இதே மாதிரி இந்த சைடும் ஃபில் பண்ணணும். நான் ஃபில் பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்க, தெரியுதா? இங்கேயும் குத்தி இதை கொண்டு வந்து ஒரு லாக் ஸ்டிச், நான் செயின் போட்டு இங்க ஒன் போட்டு இங்க ஒரு லாக் ஸ்டிச் ஃபில் பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்க. இப்போ எண்டுக்கு வந்துட்டோம் வெளி ஃபில்லிங்கோட, சரிதா? இங்க நம்ம கொஞ்சம் கீழே லெசாக நம்ம கொஞ்சம் ஒரே இடத்துலயே குத்தி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நமக்கு இந்த அவுட்லைன் விட்டு வெளில வரக்கூடாது. ஸோ கொஞ்சம் பக்கத்துலயே அந்த பிளேஸ்லயே தான் நம்ம அடிக்கடி வந்து பஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ இது ஃபுல்லாமே கவர் ஆயிடுச்சு. நீங்க டிரா பண்ணி போடுறப்ப ப்ராக்டிஸ் பண்றப்ப கொஞ்சம் பெரிய லீஃபா போட்டுக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்றப்ப நான் வந்து குட்டியா போட்டிருப்பேன். நீங்க வந்து கொஞ்சம் சைஸை வந்து பெருசு பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இப்போ தேர்ட் டைப் வந்து முடிஞ்சிருச்சு. தேர்ட் டைப்ல அதாவது அதுலேயே நம்ம பார்ட் பண்ணல. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து டபுள் சைட் ஃபில் பண்ணியிருப்போம். இது வந்து சிங்கிள் சைடு ஒரு போர்ஷனா வந்து பண்ணணும். ஸோ அந்த டைப் தான் இது. இப்போ ஃபோர்த் டைப் என்னன்னா நம்ம ஃபிளாட் லோடிங் பார்த்துருப்போம். ஃபிளாட் லோடிங் டைப்ல வந்து ஃபில் பண்ணணும். ஃபோர்த் வந்து என்னதுன்னா ஃபிளாட் லோடிங் டைப். சரிதான்? ஃபிளாட் லோடிங் டைப் ஃபோர்த் டைப் அந்த இதுதான் வந்து ஃபில் பண்ண போறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு லீஃப் வந்து டிரா பண்ணிக்கோங்க. லீஃப் வந்து டிரா பண்ணிட்டு அவுட்லைன் எப்பயும் போல அவுட்லைன் போட்டுக்கோங்க. இப்போ அவுட்லைன் வந்து போட்டாச்சு. இது எப்படின்னா நம்ம கிராஸா தான் வந்து ஃபில் பண்ண போறோம். இந்த மாதிரி தான் கிராஸா ஃபில் பண்றோம். ஓகேவா? இப்போ இதை வந்து எப்படி எடுக்கணும், இந்த மாதிரி கிராஸா தான் எடுக்கணும். ஸ்ட்ரைட்டா எடுக்கலாம், லீஃபுக்கெல்லாம் முதலுக்கெல்லாம் ஸ்ட்ரைட்டா எடுத்திருக்கோம்ல, இங்க இருந்து இங்க ஆரம்பிச்சிருக்கோம். பட் இதுக்கு வந்து எப்படி இருக்கும்னா கிராஸா தான் எடுக்கணும். ஸோ இங்க இருந்து பஞ்ச் பண்ணிக்கோங்க. பஞ்ச் பண்ணி இப்போ இங்க உங்களுக்கு கவர் ஆகுச்சுன்னா இங்க வந்து கேப் தெரியும். ஸோ கேப் இல்லாம இங்க இருந்து இங்க ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. அதாவது வெளியில ஒரு ஸ்டிச். ஓகே, அந்த செயின் நம்ம போட்டிருக்கோம்ல அதுக்கு வெளியில ஒரு ஸ்டிச், அது அப்படியே அதாவது லாக் ஸ்டிச் போட்டுக்கணும். வெளியில ஒரு, அதாவது ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றேன். இப்போ இங்க இருந்து எடுக்கிறீங்க, எடுத்து இங்க இருந்து கேப் இல்லாம இங்க உள்ள ஒரு ஸ்டிச், வெளியில ஒரு லாக் ஸ்டிச். அதை அப்படியே டிராக் பண்ணி இங்க உள்ள ஒரு ஸ்டிச், அதாவது செயினுக்கு உள்ள ஒரு ஸ்டிச், செயினுக்கு வெளியில ஒரு லாக் ஸ்டிச். ஓகேவா? மறுபடியும் அதை கொண்டு போய் செயினுக்கு உள்ள ஒரு ஸ்டிச், வெளியில ஒரு ஸ்டிச், இப்படி கிராஸா வரணும். இங்க ஒரு லாக் ஸ்டிச், அந்த செயின் அவுட்லைன் வெளியில ஒரு ஸ்டிச், உள்ள ஒரு ஸ்டிச், வெளியில ஒரு ஸ்டிச். மறுபடியும் இங்க கீழே கிராஸா கொண்டு வந்து செயினுக்கு உள்ள ஒரு ஸ்டிச், இந்த அவுட்லைன் போட்டிருக்கோம்ல அதுக்குள்ள ஒரு ஸ்டிச், வெளியில ஒரு குட்டி லாக் ஸ்டிச். இந்த மாதிரிதான் கிராஸா வந்து போடணும். உள்ள ஒரு ஸ்டிச், வெளியில ஒரு லாக் ஸ்டிச். உள்ள வந்து நம்ம லாங்கா ஒரு ஸ்டிச் போடுவோம், வெளியில குட்டியா ஒரு லாக் ஸ்டிச். வீடியோவை அப்படியே ஃபுல்லா பாருங்க எப்படி ஃபில் பண்றேன்னு. இதே ப்ராசஸ் தான் எண்டு வரைக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து காமிக்க நம்ம அப்பப்போ அப்டேட் பண்றது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரிதான் நான் எப்படி ஃபில் பண்றேன்னு. கிராஸா தான் வரணும்.
உள்ள ஒரு பெரிய ஸ்டிச் போட்டிருக்கேன், வெளியில ஒரு குட்டி லாக் ஸ்டிச். ஓகேவா, இது ஒரு பெரிய ஸ்டிச், இதுல ஒரு குட்டி லாக் ஸ்டிச். இப்போ ஃபில் ஆக போகுது. ஸோ இந்த மாதிரி போட்டு எண்டு நாட் போட்டு கவர் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்ப இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே அவுட்லைன் போட்டுட்டு அது வந்து இப்ப கவர் ஆயிடுச்சு. ஸோ அப்ப வெளியில வந்து இந்த மாதிரி பிளாங்கா இருக்கும். அப்ப என்ன பண்ணோம், மறுபடியும் நம்ம ஒரு அவுட்லைன் கொடுத்துக்கணும். இந்த ஸ்டிச் போட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு அவுட்லைன் கொடுத்தாதான் பார்க்க வந்து இது வந்து ஃபினிஷிங்கா தெரியும். அதுக்காக மறுபடியும் ஒரு செயின் ஸ்டிச்ல அவுட்லைன் கொடுத்துக்கிறோம். சிங்கிள் லைன் கொடுத்தா போதும். நீங்க அவுட்லைன் வர ஜரியில கொடுக்கறதுனாலும் கொடுத்துக்கலாம், இதுலதான் கொடுக்கணும்னு இல்லை. உங்களுக்கு ஜரியில ஹைலைட்டடா வேணும் அப்படின்னா ஜரியிலையும் நீங்க வந்து இந்த அவுட்லைனா கொடுத்துக்கலாம். உள்ள சில்க் த்ரெட்டால ஃபில் பண்ணிட்டு அவுட்லைன் வந்து ஜரி த்ரெட்ல போட்டுக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி தான் ஃபோர்த் டைப் ஃபிளாட் லோடிங் டைப்ல வந்து நம்ம வந்து ஃபில் பண்றதுதான் வந்து ஃபோர்த் டைப். இப்போ நம்ம லாஸ்ட் டைப் பார்க்க போறோம். டோட்டலா 5 டைப்ஸ் பார்த்தோமா, இப்போ நம்ம வந்து லாஸ்டா 5th டைப் தான் வந்து பார்க்க போறோம். 5th டைப் தான் வந்து பார்க்க போறோம். 5th டைப் எப்படின்னா ஃப்ளை ஸ்டிச் பார்த்தோம்ல, அந்த மெத்தடு தான். நம்ம ஆல்ரெடி ஃப்ளை ஸ்டிச் பார்த்தோம்ல, ஸோ மீன் முள்ளு மாதிரி ஃப்ளை ஸ்டிச் ஆர் ஃபிஷ் போன், அதுல வந்து எப்படி வந்து ஒரு லீஃபை ஃபில் பண்றது தான் பார்க்க போறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல டிரா பண்ணிட்டு அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. அவுட்லைன் கொடுத்துட்டு காமிக்கிறேன் பாருங்க. இப்ப அவுட்லைன் வந்து போட்டாச்சு. இதே மாதிரி பார்ட்டிஷன் வந்து பிரிச்சுக்கோங்க. இப்ப சென்டர்ல இருந்து எடுக்கணும். இதுமே டபுள் சைடு அப்படியே ஃபில் பண்ணிக்கிட்டே வரணும். எப்பயும் போல சென்டர்ல எடுத்து கீழே பட்டன் ஹோல்க்கு மாதிரி டிராப் பண்ணி ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ ஃபிஷ் போன்லாம் வந்து கேப் விட்டு போடுவோம்ல, அந்த மாதிரிதான். இதை வந்து நெருக்கி போடக்கூடாது, கொஞ்சம் கேப் விட்டு உள்ள அந்த அவுட்லைனுக்கு உள்ள போட்டு ஒரு குட்டி லாக் ஸ்டிச். அதே மாதிரி இந்த சைடு போட்டு செயின் போட்டு, லீஃப் வந்து குட்டியா போட்டிருக்கேன், நீங்க போடுறப்ப பெருசா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு குட்டி லாக் ஸ்டிச். ஸோ அந்த கேப்புக்காக ஃபிஷ் போன்ல அந்த முள்ளு மீன் முள்ளு கேப்பா தெரியுங்களா, அதுக்காக தான் இங்க ஒரு செயின் மாதிரி, இந்த கேப்புக்காக இங்க ஒரு செயின் மாதிரி கேப் விட்டு மறுபடியும் இந்த சைடு குட்டி டிராக் பண்ணி ஒரு குட்டி லாக் ஸ்டிச். அதே மாதிரி இந்த சைடு போட்டு மறுபடியும் அதை டிராக் பண்ணி இங்க ஒரு குட்டி லாக் ஸ்டிச், ஒரு செயின் ஸ்டிச். அதே மாதிரி இந்த சைடு மறுபடியும் ஒரு பெரிய செயின் போட்டு குட்டி லாக் ஸ்டிச். ஃபிஷ் போன் ஸ்டிச் பார்க்காதவங்க ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸ்ல இருக்கும், போய் பாருங்க. மறுபடியும் அதை டிராக் பண்ணி குட்டி லாக் ஸ்டிச். நமக்கு அந்த கேப்பா தெரியுதுல, அந்த கேப்புக்காக தான் இங்க ஒரு செயின் ஸ்டிச் வந்து போட்டிருப்போம். அந்த கேப் கிடைக்கிறதுக்காக இங்க ஒரு செயின் ஸ்டிச். மறுபடியும் இந்த சைடு ரைட் சைடு போய் ஒரு லாங் செயின் போட்டு அதை அப்படியே டிராக் பண்ணி குட்டி லாக் ஸ்டிச். இந்த சைடு போயிட்டு மறுபடியும் வரப்ப குட்டி லாக் ஸ்டிச், கேப்புக்காக இந்த மாதிரி ஒரு செயின் ஸ்டிச். ஓகேவா, இங்க ஒரு ஸ்டிச், லாக் ஸ்டிச், இந்த பக்கம் ஒரு செயின், லாக் ஸ்டிச். ஸோ இந்த மாதிரி தான் ஃபில் பண்ணி லீஃபை வந்து முடிக்கணும். உங்களுக்கு இன்னொன்று வேணும் அப்படின்னா இந்த பக்கம் ஒன்று போட்டுட்டு எண்டு நாட் போட்டு கவர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ளை ஸ்டிச் வந்து ரொம்ப ஈஸியாக ஃபில் பண்ணி முடிக்கலாம். உங்களுக்கு எந்தெந்த பிளேஸ்ல அந்த பிளவுஸுக்கு ஏற்ற மாதிரி எப்படி உங்களுக்கு எந்த டைப் வேணுமோ அந்த மாதிரி வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி கேப்பா தெரியும். இப்போ இதுலலாம் கேப்பே இருக்காது நம்ம முன்னாடி போட்ட டைப்ஸ்லாம்.
ஸோ இதுல வந்து ஃப்ரை ஸ்டிச் வந்து ஃபிஷ் போன் மீன் முள்ளு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா இப்படி ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலா நம்ம இந்த பார்ட் 2ல வந்து 3 டைப்ஸ் பார்த்துருக்கோம். ஆல்ரெடி 2 டைப்ஸ் வந்து பார்த்துருக்கோம் பார்ட் 1ல. இதுல வந்து 3 டைப்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இந்த 5 லீஃப் டைப் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகேவா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஸ்டிச் தான் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய். தேங்க்யூ.